ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா. இப்போ நம்ம ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 30 வயசு 40 வயசு இருக்கும். சில பேர்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. சில பேர் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஜாதக ரீதியாக எப்போ திருமணம் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் போட்டு நம்ம அமைச்சிடலாம். ஓகேங்களா? கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். சனி பகவான் இந்த இடத்துலயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கணும். குரு பார்வை கிடைக்கக்கூடிய நேரத்துல கட்டாயம் உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். செகண்ட் பாயிண்ட் நம்பர் 2, இந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இவர்களுடைய தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். எதனால் அப்படின்னா 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பம் அமையணும் அப்படின்னா 2ஆம் அதிபதி சம்மந்தப்படணும். ஒரு ஃபேமிலி கட்டமைக்கணும் அப்படின்னா 2ஆம் அதிபதி சம்மந்தப்படணும். அப்போ சூரியனுடைய தசாபுத்தி காலங்களில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் சம்மந்தப்படலாம். அந்த நேரத்துலையும் கல்யாணம் கைக்கூடி வரும். 4ஆம் இடம் அப்படின்றது ஒரு ஒரு ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம் அப்படின்றது செக்ஸுவல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போது 7ஆம் இடம் அப்படின்றது கணவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடம் அப்படின்றது மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களுக்கும் இருக்குது. இந்த பாவாதிபதிகள் தசாபுத்திகளுடைய காலங்கள் நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் தான் திருமணம் அமையும். இதில் குரு பலனே இல்லாமலும் திருமணம் அமையக்கூடிய சுச்சுவேஷன்லாம் நிறைய பேர் இருக்குது. எனக்கு குரு பார்வையே இல்லை அப்படின்னா ஜாதகர் யாராவது ஒருத்தவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள், ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் யாராவது ஒருத்தவங்களுக்கு மட்டும் குரு பார்வை இருந்தால் கூட போதும், 2 பேருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே முக்கியமாக தசாபுத்தி ப்ளஸ் குரு பார்வை இது 2 இருந்ததுன்னா கல்யாணம் முடிஞ்சிடும். தசாபுத்தி மட்டும் இருந்ததுனாலும் போதும். ஓகேங்களா? இதில் கல்யாணம் ஆகிறதுக்கான யோகம் வந்துடும். இப்போது இந்த திருமணம் எப்போ அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதில் திருமணம் அமைஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி கூட கேதுவோ, லக்னத்தில் ராகு, இங்கே 7ல் கேது, இங்கே ராகு, இங்கே கேது, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அது பிரச்சனையை கொடுக்கும். 7ஆம் அதிபதியோட 2ஆம் அதிபதியோட ராகு கேது சம்மந்தப்படும் போது மன வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்கள் இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் ராகு கேதுவுக்கான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணணும். காளஹஸ்திக்கு போயிட்டு தோஷம் நிவர்த்தி பண்ணுறது, திருநாகேஸ்வரம் போகிறது, கீழ்பெரும் பள்ளம் போகிறது, இந்த மாதிரி ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு தோஷங்களை நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா ஜாதகத்தில் பார்த்த உடனே எப்போ வேலை கிடைக்கும், எப்போவுமே வேலை கிடைக்காத சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க. லக்னத்திற்கு 6ஆம் இடம் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ குரு 6ஆம் அதிபதி. இந்த குருவுக்கு கோச்சாரத்தில் ராகு கேது எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. ராகு கேது சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோச்சாரத்தில் அந்த வேலையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இடமாற்றம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை வேற ஏதாவது மாறி போயிடலாமா அப்படின்ற தாட்ஸ் வருது அப்படின்னா இந்த 6ஆம் அதிபதிக்கு ராகு கேது சம்மந்தப்படுது அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி 3ஆம் அதிபதி இடம் மாற்றத்தை சொல்லும். இந்த 3ஆம் அதிபதி அதோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இடம் மாறிடுவாங்க. இல்லை 6ஆம் அதிபதியோடையும் 6ஆம் இடத்துலையும் ராகு கேது மட்டும் சம்மந்தப்படுது, 3 சம்மந்தப்படலை அப்படின்னா வேலையில் எப்போவுமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வேலையே மாற மாட்டாங்க. வேலை கிடைக்கிறதுக்கு 6ஆம் அதிபதியை இப்போ இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி குருவா வந்துடுறாரு. மற்ற லக்னங்களுக்கு மாறும் இல்லையா? பட் அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல அந்த 6ஆம் இடத்திற்கு குருவோடைய பார்வை கிடைக்கிற நேரத்துல கண்டிப்பா இவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதியுடைய தசாபுத்திகள் நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் கண்டிப்பா இவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். இதுல பாதகாதிபதியோ 6ஆம் அதிபதியோட பாதகாதிபதி சம்மந்தப்படக்கூடாது. பிளஸ் 6ஆம் இடம் திதி சூன்யமாக கூடாது. 6ஆம் அதிபதி அமர்ந்த இடமும் திதி சூன்யமா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இல்லை எனக்கு வேலை எல்லாமே ஓகே, பட் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு எல்லாமே நெருங்கி கை கெட்டுறது வாய் கெட்டல அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் உருவாகுது அப்படின்ற போது உங்களுடைய 6ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க.
அந்த 6ஆம் அதிபதிக்கு இப்போ இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி குரு பகவானா வராரு. அப்ப குரு சார்ந்த விஷயங்கள், குரு அப்படின்னா என்ன, நம்ம பெரும்பாலும் வந்து ஜீவசமாதி அப்படின்னு சொல்றோம். சித்தர்கள் வழிபாடு, குருநாதர்களுக்கு உதவி பண்றது, குருநாதர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயமா வேலை கிடைக்கும். இதே இன்னும் கொஞ்சம் டெப்தா போகணும் அப்படின்னா, குரு என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இப்போ குரு வந்து ஒரு பூராடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பூராடம் அப்படின்னா சுக்கிரனுடைய சாரம். சுக்கிரன் அப்படின்றது உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அத்தையா வரும். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவா. அப்போ பெண்களுக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது உதவி பண்றது, ஆடை தானம் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு தானம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது, அந்த குரு சம்பந்தப்பட்ட பொருட்களையே நீங்க தானமா கொடுக்கும்போது கண்டிப்பா வேலை கிடைக்கும். இப்போ கரும்பு ஜூஸு அது கூட நீங்க தானம் வாங்கி கொடுக்கலாம். இப்போ இது நான் சொன்னது குருவுக்கு. இதே மாதிரி அந்த 6ஆம் அதிபதி நின்ற சாரம், அதை 2த்தையும் பார்த்து நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பரிகாரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கட்டாயமா